ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்பு வந்து பல கோடி வந்து வசூல் செஞ்சு மாபெரும் ஒரு புதிய சாதனை படைச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க இந்த திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ மைத்ரி மூவிஸ் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. நம்மளோட ஜிவி பிரகாஷ் சேமிச்சிருக்காங்க. ஸோ மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் நம்ம தல அஜித் கூட சேர்ந்து வந்து ஒரு த்ரிஷாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வருடம் கழிச்சு வந்து மீண்டும் வந்து நம்மளோட த்ரிஷா மற்றும் அஜித் விடாமுயற்சிக்கு அப்புறமே வந்து குட் பேட் அக்லி கூட சேர்ந்து வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு. மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் சுனில், அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரியா வாரியர் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் வந்து இந்த திரைப்படத்தோட டீசர் வந்து வெளியே ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கேரளா ரைட்ஸை குறித்து வந்து இப்போ வந்து அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்குங்க. அதன்படி பார்த்தா வந்து கேரளா ரைட்ஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 5 to 6 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். ரிலீஸுக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்கிற நிலையில் வந்து 6 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து கேரளா ரைட்ஸில் வந்து விவேகம் திரைப்படம் வந்து 4 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணிச்சு. அந்த ஒரு ரெக்கார்ட் வந்து இப்போ குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து முறியடித்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.